லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன பாஸ் இது? இதெல்லாம் உங்க வேலை தானா? வாழ்த்துக்கள் பார்த்திபா. உங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா பார்க்கணும் தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஆசைப்பட்டேன். சரி சரி, எல்லாம் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கேக் கட் பண்ணலாம். எப்படி இருக்கு? கேக்ல ரஜினி பார்த்திபன் சூப்பர் சகல. முதல்ல கையை கொடுங்க, கலக்கிட்டீங்க. இது எவ்வளவு ஸ்பெஷல் மூமெண்ட்னு ஃபீல் பண்ற அளவுக்கு என்னால வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. யூ டிசர்வ் திஸ் ரஜினி. ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். நீயும் பார்த்திபனும். உனக்கும் லைஃப் இருக்குன்னு நீ புரிஞ்சிட்டது தான் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம பார்த்திபனும் பொறுமையா வெயிட் பண்ணி உனக்கு அதை புரிய வச்சிருக்கான். I'm so happy for you both. சரி, முதல்ல கட் பண்ணுங்க. இப்படியே பாத்துட்டு எப்படி? பார்த்திபன் ஊட்டி விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன். இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா லைஃப் லாங் என் கூட இருக்கணும். ஓகேவா? தேங்க்ஸ் அரவிந்த். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருக்கு? ஆமா பாஸ், கலக்கிட்டீங்க போங்க. நம்மள க்ளோஸா வாட்ச் பண்ற யாரோ தான் இப்படி பண்றாங்கன்னு சொன்னேன். ஓ, அப்ப ஏன் ஞாபகம் வரல?
எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அவளை மட்டும் அழ வைக்கிறியே. ப்ளீஸ் நீ கேக் அவளுக்கும் கொடு. யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்படி அழுதுட்டு தான் நிக்கணும். அது ஏன் தப்பு இல்ல ரஜினி. என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்கா அவ. அரவிந்த், சாரி, நான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ரஜினி அக்கா புரிஞ்சுக்கிட்டான்னு சந்தோஷப்படுறீங்கல்ல, நானும் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. எனக்கு நீங்க வேணும் அரவிந்த், எனக்கு நீங்க வேணும். என்னை விட்டு போயிடாதீங்க அரவிந்த். சரி, அழாத. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல, இனிமே நான் சொல்றத கேப்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரி, போதும், அழுவது நிறுத்து. நீ முகத்தை கழுவிட்டு ரெடி ஆயிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம்ல? வரேன், இப்பவே உங்க கூட வரேன். சரி சரி. சரி, ரெடி ஆயிட்டு நான் பேசிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. வா பார்த்திபா. அஃபிஷியல் காலா? ஆமாமா, பேசிட்டேன். உங்களுக்காகவே நான் எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அட, என்னமே நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம். நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை, இருந்தாலும் சொல்றேன். தனக்குன்னு எதையுமே யோசிக்க தெரியாததான் ரஜினி. முதல் தடவை அப்படி யோசிச்சிருக்கான்னா அது உனக்காக மட்டும்தான் பார்த்திபா. அவளை சந்தோஷமா பார்த்துக்கோ. பாத்துக்கிறேன். ஆனா அதை விட ராதிகாவை நீங்க ஏத்துக்கிட்டதான் எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஹாப்பியா இருக்கணும். கடைசியில் என்கிட்ட நடிக்கிற பத்தியா நீ? நானா? தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், ராதிகா யாருன்னு நம்ம 2 பேருக்குமே தெரியும். நீ எல்லாமே கரெக்டா செஞ்சுட்டு கடைசியில அங்க வரேன்னு சொல்லிட்டியே ராதிகா. எனக்கு அது மட்டும்தான் சரியில்லையோன்னு தோணுது.
கரெக்டா? பாஸ், எனக்கு தெரியும் பார்த்திபா. அவ திருந்தவும் மாட்டா. இப்போ நடிக்கதான் செய்யற. ஏண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க? அந்த பார்த்திபனை வீட்டை விட்டு அனுப்புவான்னு பார்த்தா நீ போறன்னு சொல்ற. நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்க ராதிகா. தப்பான முடிவா இருந்தா சரி பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஆமா பாஸ், எவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா உண்மை தெரிஞ்சும் நீங்க மட்டும் ஏன் இப்படி? அவ வழியிலேயே போய் அவளை மடக்கணும். அது மட்டும் இல்ல, அவளை நான் வீட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறது அவளுக்காக இல்ல, உங்களுக்காக தான். பாஸ், நீ ஏன் சொல்லு, அவ இங்க இருந்தா உங்க 2 பேரையும் நிம்மதியா இருக்க விடுவாளா? வாய்ப்பே இல்ல. ஹேய், cheer up man. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அது இல்ல பாஸ், நிஜமாவே எங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருந்தானா நீங்க வீட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே எப்படி சரின்னு ஒத்துக்கிட்டா? எனக்கு அதான் குழப்பமாவே இருக்கு. குழப்பமே வேணாம், அவ நிச்சயமா இங்க இருந்து வரமாட்டா. இதுக்குள்ள ஒரு டிராமாவை கண்டிப்பா ரெடி பண்ணிருப்பா பாரு. எப்படி சரி பண்ணுவ? இப்படிதான். உள்ள வாங்க, அதுவும் என்னன்னு பாப்போம். வா. ராதிகா, என்னடி நீ? ராதிகா, ராதிகா, இது பாரு, புள்ள ரத்தமா இருக்கு. ஐயோ, ஏன் ராதிகா இப்படி பண்ணு? ஏன் இப்படி பண்ணு? அம்மா, என்னடி இது? ஐயோ, அம்மா, அம்மா இங்க வாங்க, ராதிகா கடிபட்டுச்சுமா. ஐயோ ராதிகா, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. பாத்து பாத்து வா. ஐயோ அம்மா வாங்கம்மா, பாத்து வா. இரு, உட்காரு அம்மா. ஐயோ, என்ன ராதிகா? ராதிகா என்னாச்சு ராதிகா? ஐயோ, என்னடி இது? ரத்தம். என்னாச்சுக்கா? ஐயோ, அம்மா, பாப்ள, ராதிகா என்னாச்சுமா? இரு. உங்க பாருடி. ஐயோ, இப்படி அடிபட்டிருக்கு. ஐயோ கடவுளே. ஐயோ, கொஞ்சம் இரு. என்னாச்சு? மாப்ள தெரியல மாப்ள. என்னாச்சு அவளுக்கு? எப்படி அடிபட்டுட்டான்னு தெரியலையே. எப்படி அடிபட்டுச்சு? அது எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் அங்க சமையல் பண்றப்போ மேல இருந்து பாட்டில் எடுக்க சொன்னேன்னா அவ கை தவறி அவளோட தலையில போட்டுக்கிட்டா. ஐயோ, முதல்ல டாக்டருக்கு யாராவது கால் பண்ணுங்க. கண்ணாடி துண்டு ஏதாவது குத்தி இருந்து செப்டிக் ஆயிட போகுது. பார்த்திபா, டாக்டர் கால் பண்ணு. ஆஹா, டாக்டருக்கு எல்லாம் கால் பண்ண வேணாம். நானே ராதிகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். என்ன ராதிகா?
கொஞ்சம் பொறுத்துக்கோ. அம்மா வலிக்குதே. வலிக்குது. இல்லங்க, அது வந்து யாரும் இது பேசாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை இங்க அனுப்புன, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை வீட்டுக்கு கூட்டு போறேன். அம்மா அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் போ. ராதிகா மாப்ள, நான் என் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சு பாத்துக்குவேன். நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். அது எப்படி பாஸ்? இந்த மாதிரி நிலைமையில அவளை நீங்க கூட்டிட்டு போனா அவங்க என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும்ல. எங்க கண் பார்வையிலே அவ இருக்கிறது தான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா அரவிந்த், இவ இங்கே இருக்கட்டும். பாஸ், ரஜினியே சொல்லிட்டாங்க. ராதிகானா ரஜினிக்கு உயிர்னு உங்களுக்கு தெரியாதா? இருக்கட்டுமே. இவன் என்ன இப்படி ஓவரா சீனை போடுறான் என்னன்னு தெரியலையே. மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அவளை டாக்டர் கிட்ட வேணா கூட்டிட்டு போங்க. ஆனா இங்கேயே கொண்டு வந்து விட்டுருங்க மாப்பிள்ள. இப்படி ரத்த காயத்தோட அவ உங்க வீட்டுக்கு வர வேண்டாம் மாப்பிள்ள. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. தயவு செஞ்சு இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க. அம்மா வேண்டாம்மா, அவருக்கு இஷ்டம் இல்லைன்னா கம்பல் பண்ணாதீங்க. நான் அவரோடவே போயிடுறேன். அம்மா ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடி. ஏற்கனவே ரஜினி தாலி இறந்து விழுந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. ஏய், இப்ப நீயும் இப்படி தலையில அடிபட்டு உட்கார்ந்துருக்கியேடி. சகுனமே சரியில்லை மாப்பிள்ள. இவ இங்கேயே இருக்கட்டும் மாப்பிள்ள. நல்ல நாள் பார்த்துட்டு நாங்க சொல்றோம். அன்னைக்கு நீங்களே வந்து சந்தோஷமா கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள. இல்லத்த, இவளை இப்படியே விட்டுட்டு என்னாலே அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நான் வேணா இங்க இருந்தே இவளை பாத்துக்கிட்டேன். என்ன இருக்கலாம்ல? ஐயோ, என்ன அரவிந்த் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? இதுவும் ஓ வீடு தான், நீ தாராளமா இருக்கலாம். சரி, நான் டாக்டர் கால் பண்ணிட்டு வரேன். ராதிகா, நீ வா, ரூமுக்கு போலாம். ராதிகா, அக்கா கூட்டிட்டு வா. வா, மெதுவா. என்ன ராதிகா, பார்த்து இருக்கணும்ல. என்னடி ராதிகா, இப்படி ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அம்மா, நாம எல்லாரும் இங்க நிக்க வேண்டாம். அரவிந்த் மட்டும் இங்கே இருக்கட்டும். நம்மளாம் வெளியே போலாம். அக்கா வா. சரி, அரவிந்த் இங்கே இருந்து பாத்துக்கோ. சிவியரா ஒண்ணும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை சார். ஆனால் காயம் ஆறுற வரைக்கும் தலையில் தண்ணி படாமல் பார்த்துக்கங்க. நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை டயத்துக்கு கொடுங்க, சீக்கிரம் ஆறிடும். சரிங்க டாக்டர்.
இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்த டிராமாவை எப்பவோ போட்டிருக்கலாமே. ஆனா இங்கே இருக்கேன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன பண்றது? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. வரம்மா, வாங்க. அரவிந்த், ம் ஒரு நிமிஷம் வாங்கல, உட்காருங்க. சாரி அரவிந்த், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆமா ராதிகா, நீ தப்பு பண்ணிட்டு நீயே கஷ்டப்படுற. அரவிந்த், இல்ல, பாட்டில் எடுக்கும்போது நீ கவனமா இருந்திருக்கணும்ல. பாரு, இப்ப நீ தானே கஷ்டப்படுற, அதான் சொன்னேன். அரவிந்த், இந்த காயம் சீக்கிரம் ஆறிடும். அதுக்கப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு வரேனே. ம் ஓகே ராதிகா. அரவிந்த், நீங்க வீட்டுக்கு போங்க, என்ன அம்மா நல்லா பாத்துப்பாங்க. நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அரவிந்த். நீ இங்க இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் ராதிகா? அதுக்கு இல்ல அரவிந்த், உங்களுக்கு மாத்திக்க வேற ட்ரெஸ் எதுவும் இல்ல, இங்க ஏசியும் கிடையாது. அங்க நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், இங்க வசதி இருக்காதே. ஏன் ராதிகா, நாங்கெல்லாம் இருக்கோமே.